அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமிட்ட எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வந்து புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ 7 புக்லெட் காம்போ ஆஃபரோட உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த புக்லெட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் டெஸ்ட் சீரீஸில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 7 புக்லெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 சாப்டருக்குமே 7000 ப்ராப்ளம் கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். இது கூடவே ஒரு ஃபார்முலா புக்லெட்டும் கொடுத்துருவேன், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டும் வந்துடும். ஸோ இந்த கொஷின் கலெக்ஷன்ஸே உங்களுக்கு வந்து போதுமானது, ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ எல்லா ஏரியாவுமே வந்து கொஷின்ஸாக ரெடி பண்ணிவிட்டுங்க. நீங்கள் எந்த ஏரியா கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் கேட்டாலும் இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் கவர் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து குரூப் தியரியில் கொஷின் கேட்குறீங்கன்னா குரூப் தியரி ரிலேட்டடாக கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் இதில் இருக்குது. ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி கேட்குறீங்க அப்படின்னா ரிங் அண்ட் ஃபீல்டு தியரியை கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பேன். இல்லை எனக்கு வந்து ஸ்பெஷலாக குரூப் தியரி மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா இதை பாருங்கள், மொத்தமும் கொஷின் கலெக்ஷன்ஸ் சாப்டர் வைஸ் புக்லெட் இருக்குது. டெஸ்ட் சீரியஸ் அடித்து பார்க்குற மாதிரி கொஷின் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபூரியர் சீரியஸ் தான். ஸோ எந்தெந்த ஃபூரியர் சீரியஸ் எப்படிலாம் எந்தெந்த இன்டர்வலுக்கு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நீட்டாக ஒரு கன்ஃபியூஷனே இல்லாமல் நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு இது வந்து நான் உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாமே தேடி படிக்கிறத விட சிம்பிளாக இந்த புத்தகத்தை வந்து ஒரு டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தாவே உங்களுக்கு போதுமானது. ஸோ அது இல்லாமல் நான் சண்டே டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறேன் இல்லையா, அதுலேருந்தும் நிறையா கொஷின்ஸ் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட எக்ஸாம் போகிறதுக்குள்ள ஒரு 15000 கொஷின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போவீங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஜி அண்ட் பிஜிக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றதே ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்குது சார், கொஞ்சம் கிளியராக கொடுத்துருங்க அப்படின்றது தெளிவாக கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுற தப்பு என்னென்னா ஜஸ்ட்டு வீடியோடைய தம்ப்லைன் பார்த்துட்டு கால் பண்ணிடுறீங்க. ஸோ உள்ளே போய்ட்டு பார்க்கணும். ஸோ வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸோ என்னென்ன மெட்டீரியல் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் யூஜிக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் வீடியோ போய் பார்க்கணும். சாம்பிள்ஸ் காட்டுங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டவே தெரியும் உங்களுக்கு சாம்பிள் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். பட் எனிவே நான் உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக என்னென்ன சோர்ஸ் இருக்குது யூஜிடிஆர்பிக்கு அப்படின்றத உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மொத்தமாக ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்துடுங்க. 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்துடும். எம்சிக்யூஸ் மட்டுமே தனித்தனியாக இருக்குது. 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 7 புக்லெட்ஸாக கொடுத்துருவேன். ஓகே, இந்த 7 புக்லெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா புக்லெட் வந்துடும். மற்றெல்லாம் எம்சிக்யூஸ் தான். ஃபார்முலா புக் 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் வந்துடும். ஓகே, சரிங்க சார். இப்போது இந்த 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதும். யாருக்கு அப்படின்றது நான் சொல்லிடுறேன். எனக்கு சப்ஜெக்ட் தெரியும், நீங்கள் போடுற சொல்யூஷன் ஒர்க்கிங்லாம் எனக்கு புரியும். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் y(ux - xy) = 0. ஸோ இதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் கேட்குறாங்க அப்படின்னா இதனுடைய ஆக்சலரேட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 ரேஷியோவை கம்பைன் பண்ணி டேரெக்டாக இன்டகிரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து u = f(x² + y²) வருது. ஸோ எனக்கு புரியுது சார், இந்த சொல்யூஷன் ஆர்குமெண்ட் எனக்கு தெரியுது அப்படின்றவங்க இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இந்த புத்தகம் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீடபிள் தான். இதுலேருந்து டேரெக்ட் கொஷினே மாட்டிக்கும். இப்போ பாருங்கள், இன்டகிரேஷன் ஃபேக்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் mdx + ndy = 0. அப்போது ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன, இது எக்ஸாக்டாக நாட் எக்ஸாக்டான்னு பார்க்குறோம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நாட் எக்ஸாக்ட்டு. அப்போ இன்டகிரேஷன் ஃபேக்டர் பாருங்கள், ∂m/∂y - ∂n/∂x n வேல்யூ போட்டிங்கன்னா -3b. இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்குது. அப்போ இன்டகிரேஷன் ஃபேக்டர் வந்து டேரெக்டாக அதை போட்டு இன்டகிரேட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஸோ இது போல் தாங்க உங்களுக்கு இது எல்லாமே நான் வீடியோவும் கொடுத்துட்டேன் தெரியுமா. சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நான் 150 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன். ஸோ செம்ம காட்டியிருப்பேன். இந்த எல்லா ப்ராப்ளமும் வீடியோ போட்டு செம்மையாக கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 8000 ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸில் மேக்ஸிமம் ஒரு 4000 ப்ராப்ளம்னாச்சும் நான் வீடியோ கொடுத்துருப்பேன். 250 வீடியோ நான் கிட்ட போட்டிருக்கேன். ஸோ இந்த கொஷின் கலெக்ஷன்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வீடியோவை சைட் பை சைட் பார்க்கணும், ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த 7 புக்லெட்ஸ் ஓகே சார், இப்போ நான் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது எனக்கு பேசிக் கொஞ்சம் நல்லா கற்றுக்கணும். இப்போ தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் பேக்கு, 7 இயர்ஸ் பேக்கு, 10 இயர்ஸ் பேக்காக இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு ஃபுல் செட்டு கொடுத்துருவோம். அப்படியே ஃபுல் செட்டு, அதாவது கான்செப்ட் படிக்கிறதுக்கு ஆனால் தனியாக ஃபுல் செட்டு வந்துடும். கான்செப்ட்ஸ் ரீடபிள்ஸ் மெட்டீரியல்ஸ் கான்செப்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தனியாக கொடுத்துருவேன். ஓகே, ஸோ அப்போது இது இல்லாமல் டெஸ்ட் பேட்சுங்க, அடுத்து டெஸ்ட் சீரியஸ் வந்துடும். ஓகே, ஸோ இந்த 3 செட்டுமே, அதாவது 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் சீரியஸ் இது வந்துடும். அதுக்கப்புறம் என்னுடைய கிளாஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற கிளாஸ் வந்து லிங்காக கொடுத்துருவேன். எல்லாமே எம்சிக்யூ தான் சால்வ் பண்ணி போடுவேன் கம்ப்ளீட்டாக. இந்த ஸ்டடி மெட்டீரியல் டீச் பண்ணிங்கன்னா இல்லை, ஏன்னா கம்ப்ளீட்டாக என்னுடைய சோர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூடியூப்பில் ஃப்ரீயாக வந்துடும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுவேன், ப்ராப்ளம் எம்சிக்யூஸை சால்வ் பண்ணி கம்ப்ளீட்டாக வீடியோ கொடுத்துருவேன். எம்சிக்யூஸ் சால்வ்டு வீடியோஸ்
இந்த லிங்க் உங்களுக்கு வந்துடுங்க. ஓகே. ஸோ அப்போது இந்த ஆஃபர் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட்டு கொடுத்துருவேன். ஃபுல் செட் மெட்டீரியல் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம், எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்வ் பண்ணுற வீடியோஸை நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். இதான் வந்து யூஜிடிஆர்பிக்கான காம்போ. இல்லை எனக்கு எம்சிக்யூஸ் மட்டும் போதும், நான் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன், நிறையா இன்ஸ்டியூட்லாம் வேறு லெவலில் போய் படித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஷின் அப்படியே உங்கள் கொஷின் அடித்து நொறுக்கிடுவேன் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் தாராளமாக நீங்கள் 8000 ப்ராப்ளம் வாங்கிக்கங்க. என்கிட்ட நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சார், நிறைய இன்ஸ்டியூட் அட்டன் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ பேர் இன்றைக்கி கால் பண்ணி, சார் நான் வந்து உங்கள் கொஷின்ஸோடைய ஒர்த்து தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்துட்டேன் சார், நிறைய இன்ஸ்டியூட்டில் ஃபீஸ் கட்டி பே பண்ணி ஒன்றுமே இல்லை சார், டெஸ்ட் சீரியஸே போட மாட்டிருக்காங்க, வெறும் கான்செப்டும் வீடியோ டீச் பண்ணிட்டு போகிறாங்க சார். ஆனால் நீங்கள் தான் சார் டெஸ்ட் சீரியஸோடு உங்கள் கிளாஸஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டாக கொடுத்துட்றீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நிறைய இடத்துல பே பண்ணி செலவு பண்ணிட்டேன் சார், உங்கள் மெட்டீரியல் நீங்கள் கொடுக்குற காஸ்ட்டுக்கு ரொம்ப ஒர்த்து சார், ஆனால் வாங்குறதுக்கு முடியல சார்ன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே போல் கால் பண்ணி விசாரிச்சிங்க. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, படித்தது எப்போவுமே நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டு கிடையாது. ஸோ எவ்வளோ பே பண்ணி படிக்கணுமோ அவ்வளோ நமக்கு கெயின், அது மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ என்னுடைய மெட்டீரியல்லாம் அதுக்கான ஒர்த்தி நான் கொடுத்தா தான் நீங்கள் அதை வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்பீங்க. ஓகே. ஸோ அப்போது அதுக்கு ஒரு பொருள் இப்போ கோல்டுன்னு இருக்குன்னா கோல்டுக்கான மதிப்பு கொடுத்ததா தான் நீங்கள் எவ்வளோ ரேட் இருந்தாலும் கோல்டை வாங்குறீங்கல்ல. ஸோ அதே போல் தான் இந்த மெட்டீரியல் வந்து சாதாரண மெட்டீரியல் இல்லை. அந்த அளவுக்கு இது வந்து கொஷின் கலெக்ஷன்ஸை வேறு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ரிசீவ் பண்ணவங்க வந்து அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். சார் மெட்டீரியல் ஒர்த்து சார், ரொம்ப தேங்க்யூ சார், நான் இன்னமும் நினச்சேன் மெட்டீரியல், ஆனால் மழை போல் குமிச்சு வச்சுருக்கீங்க கொஷின் கலெக்ஷனை, இவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாவே போதுமே சார், எல்லாமே இருக்குது சார். ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன மெத்தடில் சால்வ் பண்ணணும், எப்படிலாம் ஐடியாஸ் இருக்குது, என்னென்ன ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, குரூப் தெரியலாம் அப்படியே எஸ்டின் புக்ஸை லைன் பை லைனாக எடுத்துட்டிங்க சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணி பேசுனீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். நீங்களும் டெஸ்ட் சீரியஸ் வந்து சண்டே போகிறது அட்டன் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய டெஸ்ட் சீரியஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேண்டிடேட்ஸ் வந்து ரெகுலராக அட்டன் பண்ணுறாங்க. அவங்களாம் மேக்ஸிமம் 50 கொஷின் கேட்பேன், 50க்கு 50 எடுக்கிறாங்க, 48 எடுக்கிறாங்க, 49, 47 எடுக்கிறாங்க. பட் அவங்கெல்லாம் சிலபஸ் படிச்சிடுவாங்க. நான் முன்னாடியே ஒரு சிலபஸ் கொடுத்துருவான், சிலபஸை படித்து தான் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆவாங்க. ஓகே. ஸோ நீங்களும் இந்த எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ், டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், எம்சிக்யூஸ் வீடியோஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிக்கலாம். குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் மொத்தமும் போட்டுக்கிட்டே இருப்பேன். வாட்ஸ்அப் குரூப்பில் தனியாக வந்துடும் டெஸ்ட் சீரிஸ் குரூப்பில். ஸோ டிலே பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து சார் இது வந்து நியூ டெஸ்ட் பேட்ச் சீரியஸாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நான் கரெக்டாக கொண்டு போயிடுவேன். உங்களோட சிலபஸை 10 சாப்டர் பக்காவாக முடிச்சு கொடுத்துருவேன். டிலே பண்ணாதீங்கன்ற, நீங்கள் ஜாயின் பண்ணுற டைமிங்கை டிலே பண்ணாதீங்க. யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வருமா சார்? 100% வரும், கண்டிப்பாக விடுபடாது, 100% வந்துடும். ஓகே. இப்போ பிஜிடிஆர்பிக்கு என்னங்க சார் இருக்குது? ஃபுல் செட்டு மெட்டீரியல் சேம் அதே தான். உங்களுக்கு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் தனியாக இருக்குது. இது வந்து வித் சொல்யூஷனோடு இருக்கும். ஓகே. வித் சொல்யூஷன் கம்ப்ளீட்டாக வந்துடும். ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே மெட்டீரியல் கான்செப்டில் இருக்குது. மெட்டீரியல்ஸ் வாங்கி படிச்சுட்டு பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தனியாக வரும். மொத்தமாக 15000 கொஷினுங்க. அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். ஓகே. ஸோ இது ரெண்டுமே வந்துடும். அடுத்தது தேர்டு வந்து ஃபுல் செட் மெட்டீரியல் வந்துடும். ஃபுல் செட் மெட்டீரியல். ஓகே. இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் வந்துடுங்க. ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் தனியாக கொடுத்துருவேன். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் வேறு மாதிரி இருக்கும் இந்த சொல்யூஷன் புக்லெட்டு. இது வாங்கி பாருங்களேன், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன்ஸ் இருக்கும். அடுத்து உங்களுக்கு ஃபுல் செட் மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச். ஸோ டெஸ்ட் பேட்ச் எது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச்சு? 2 எக்ஸாமுக்குமே நீங்கள் எக்ஸாம் போகிற வரைக்கும் டெஸ்ட் பேட்ச். யார் கொடுப்பா? இது ஒன்று கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இயர் எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் ஜாயின் பண்ணுறேன்னா என்றைக்கு நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத முடிக்கணும் அன்றைக்கி வரைக்கும் உங்கள் டெஸ்ட் பேட்ச் போகும். பார்த்துக்குங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து நான் பிஜிக்கும் யூஜிக்கும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ், இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கி படிங்க, ரொம்ப ஒர்த்தான மெட்டீரியல். ஸோ எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு 7 புக்லெட் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். அந்த 7 புக்லெட் படித்து பாருங்களேன், நீங்களே அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஐடியா வரும். சார் கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ்லாம் நம்ம போட்டு பார்த்தோன்னு விடவே கூடாது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடுங்க. பாருங்கள், டபுள் இன்டெக்ரல், சர்ஃபேஸ் இன்டெக்ரல், வால்யூம் இன்டெக்ரல் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ டிலே பண்ணாமல் புக்லெட் வாங்கி படிக்கிறது ரொம்ப நல்லது. என்னுடைய கிளாஸஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு இதை பீட்டா கமா ஃபங்க்ஷன் எல்லாம் பாருங்கள், ஃபார்முலா, அதுக்கான ப்ராப்பர்ட்டி, சிம்பிளிஃபிகேஷனில் போட்டு வேல்யூ கொடுத்துருவோம். சும்மாவே இதை படிக்க முடியாதவங்களும் படிச்சிடுவீங்க, அசால்ட்டாக படிப்பீங்க இதை. ஓகே. ஸோ படிங்க, டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணுங்கள். எம்சிக்யூஸ் கிளாஸஸ் கொடுப்பேன், ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நான் கொடுக்குற டெஸ்ட்டு கரெக்டாக அட்டன் பண்ணிட்டா போதும், சிலபஸாக கரைச்சி குடிச்சிடலாம்.
சிலபஸை லைன் பை லைன் படிக்க போகிறோம், ஒன்றும் கிடையாது. சிலபஸ் ஒவ்வொரு ஏரியாவையும் லைன் பை லைன் பார்க்க போகிறோம். அப்போ என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் மட்டும் பாருங்கள். ஒரு சிலபஸ் முடித்தோமா, நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறதுக்குள்ள சிலபஸை ஒப்பிச்சுட்டு போகணும். ஆமாம், இந்தந்த ஏரியாலாம் சிலபஸில் நம்ம பார்த்தாச்சு சார். இப்போ நான் என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். என்கிட்ட எந்த மெட்டீரியல் இல்லை சார், ஃபுல் செட்டு வாங்கிடுங்க. எந்த மெட்டீரியல் என்கிட்ட இல்லை சார், நீங்கள் கொடுக்குற டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறேன், ஃபுல் செட்டு மெட்டீரியல் வாங்கிக்கங்க. அதுதான் பண்ணணும். ஓகே, ஸோ இது போல் யூஜி பிஜிக்கு ரெண்டுமே இருக்குது. ஸோ இமீடியட்டாக வாங்கி படிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸை மார்னிங் ஈவினிங் அப்லோட் பண்ணிகிட்டே வருவோம், அதையும் பாருங்கள். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.